கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் நேரடியாக ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதன் ஊடாக உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உரிமை சார்ந்து ஒரு பேரம் பேசலை நீங்கள் முன்னெடுக்க முடியும். அந்த ஒரு தயார்படுத்தலினுடைய விளைவுதான் சஜித் பிரேமதாசவினுடைய யாழ்ப்பாண விஜயம். வெறுமனே அரசியல் கூட்டங்களுக்காகவும் அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்காகவும் அவர் வரவில்லை. எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்திகளோடு வந்திருக்கின்றார். எல்லோரும் சேவை செய்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை சொல்ல வேண்டியது மக்கள் தானே. 4 கோடி 5 கோடி ரூபாக்களை மிக சுலபமாக தேர்தல்களில் விசிறி எறிகிறார்கள். ஆனால் வருடாந்தம் அந்த 10 மில்லியன் அல்லது 20 மில்லியன்களை பெற்று மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அவர்கள் அவ்வளவு செலவு செய்கிறார்கள். எல்லோருமே ஒரு வாக்கரசியல் பாராளுமன்ற ஆசனங்களை மையமாக வைத்துத்தான் செயற்படுகிறார்களா என்கின்ற ஐயம் இருக்கிறது தானே. இது வாக்கை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு வேலை இல்லை. நாங்கள் ஒரு வேலையில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது இந்த விடயம் தொடர்பாக மிக சரியாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அரசியல்வாதிகள் இயங்கு நிலையில் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு அமைச்சர்கள் இந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களித்து பாராளுமன்றமோ மாகாண சபையோ உள்ளூராட்சி சபைக்கு அனுப்பியவர்களை மீண்டும் அனுப்பாதீர்கள். இளையோர் குறிப்பாக பெண்களுக்கு அதிக சந்தர்ப்பங்களை கொடுங்க. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகாலத்திலே ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ் தரப்பினுடைய பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து எதிர்க்கட்சி தலைவரினுடைய யாழ்ப்பாண விஜயம் இடம்பெற இருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பிக்கின்ற விடயம், இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த ஒரு அறிவிப்பு வருகை தந்திருக்கிறது. இது சார்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் தயார்படுத்தல்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தயார்படுத்தலினுடைய விளைவுதான் சஜித் பிரேமதாசவினுடைய யாழ்ப்பாண விஜயமா? நிச்சயமாக இல்லை. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் முகம் கொடுத்த காலத்திலிருந்து இதே அரங்கில் இறக்குமதி அரசியல் என்று குற்றம் சாட்டப்பட்டவள் தான் நான். ஆனால் அந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம், குறிப்பாக அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கூட மக்களுக்கான சேவைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி என்பது என்னுடைய இலக்கு, என்னுடைய கட்சியினுடைய இலக்கு, தலைவருடைய இலக்காக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் கடந்த வருடம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தந்தையாருடைய இழப்பு வருடமாக இருந்தது. முழுமையான அரசியல் செயற்பாடுகளில் இருந்து சற்று ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதனால் தலைவருடைய வடமாகாண குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் பிற்போடப்பட்டது. ஆனால் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களுக்கு அவர் விஜயம் செய்திருந்தார். எனவே இந்த வருடம் வடக்கிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திற்கும் கிளிநொச்சிக்கும் அவருடைய விஜயம் இருக்கிறது. வெறுமனே அரசியல் கூட்டங்களுக்காகவும் அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்காகவும் அவர் வரவில்லை. எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்திகளோடு வந்திருக்கின்றார். பொதுவாக சொல்லும்போது சொன்னார், கிட்டத்தட்ட 13 பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளும், தலா 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 கம்ப்யூட்டர்கள், ஒரு ஸ்மார்ட் போர்ட், ஒரு பிரிண்டர் உள்ளடங்கலான 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை கட்டிட தொகுதியும், அது மாத்திரமல்லாமல் ஒரு பாடசாலைக்கு, விக்டோரியா கல்லூரிக்கு ஒரு பஸ் வண்டியும் கொண்டு வருகின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒதுக்கீடு என்று சொல்லி கொண்டு தான் சிரித்து கொண்டு தருகிறார். சரி, இந்த விடயம் இருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தலை மேற்கொள்ள தொடங்கிவிட்டதுவா? நாங்கள் எப்பொழுதும் மக்களோடு இருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக அடையாளப்படுத்துகிறோம். அது வடக்கு கிழக்கு மலையகமாகட்டும் அல்லது கொழும்பாகட்டும். உங்களுக்கு தெரியும், வெள்ளம் ஏற்பட்ட கொலன்னாவ பகுதிக்கு கூட தலைவர் விஜயம் செய்திருக்கிறார். மலையக மக்களுடைய பிரச்சனைக்காக, வடக்கு தமிழ் மக்கள் கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ச்சியாக மக்களோடு இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு. அதை நாங்கள் ஒருபோதும் மீற முடியாது. எனவே தேர்தல் வருகின்ற காலம் வரட்டும். ஆனால் தேர்தலுக்காக மாத்திரம் மக்களை இலக்கு வைத்து சேவை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. ஆனால் தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மாகாண சபை 9 மாகாண சபைகளும் கலைந்து காலவரையறையின்றி அது பிற்போடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தப்பட்ட நிலையிலே அது பிற்போடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதி கைகளில் இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியை ஜனாதிபதி தேர்தலுக்கான காலப்பகுதியாக அறிவித்திருக்கிறது. எனவே ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இதற்கு இடையிலே அந்த 2 வருடங்கள் ஒரு நீடிப்பை வழங்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அவர்கள் மக்களிடம் சென்று முகம் கொடுக்க முடியாமை இருக்கிறது தான் அதற்கான பிரதான காரணம். ஏனென்றால் தங்களுடைய பக்கம் மக்கள் அலை வீசுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தேர்தலுக்கு செல்வார்கள். தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை செய்வதை மாத்திரம் இலக்காக கொண்டிருக்கின்றவங்களுக்கு எந்த காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும். அது எல்லா அரசியல்வாதிகளும் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம். நான் என்னுடைய இடத்திலிருந்து எல்லா பெரும்பாலான அரசியல்வாதிகளை நேர்காணல் செய்திருக்கிறேன். எல்லோரும் சேவை செய்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை சொல்ல வேண்டியது மக்கள் தானே. நிச்சயமாக. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு மாகாண சபை உறுப்பினரோ அல்லது உள்ளூராட்சி சபை உறுப்பினரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அங்கு அரச கட்டமைப்பிலே கிடைக்கின்ற ஒதுக்கீடுகளை மாத்திரம் கொண்டு வருவது அவர்கள் மக்களுக்காக சேவையாற்றுவதல்ல. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக தேர்தலுக்காக ஒரு பிரச்சார சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், கேம்பெயின் ஃபைனான்ஸ் லோ ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்று போராடுபவர்களில் நானும் ஒருத்தி. 4 கோடி 5 கோடி ரூபாக்களை மிக சுலபமாக தேர்தல்களில் விசிறி எறிகிறார்கள். ஆனால் வருடாந்தம் அந்த 10 மில்லியன் அல்லது 20 மில்லியன்களை பெற்று மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அவர்கள் அவ்வளவு செலவு செய்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயம் அவ்வாறு மக்களுக்கு சேவையாற்றுகிறோம் என்று சொல்பவர்களுக்கு பொருந்தும். சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் நாங்கள் பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. உதாரணமாக ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நுவரெலியாவில் இருந்து சாதாரண இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் வண்டியில் யாழ்ப்பாணம் வருவதற்கு நான் முயற்சித்த போது அப்படி ஒரு பஸ் சேவை இல்லை. நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களோடு தொடர்பு கொண்ட போது கூட சொன்னார்கள், எங்களுக்கு நேரடியாக நுவரெலியாவுக்கு இல்லை, கண்டிக்கு மாத்திரம் இருக்கிறது. நான் நுவரெலியாவிலிருந்து கண்டிக்கு வந்து கண்டியிலிருந்து பஸ் எடுத்து நான் யாழ்ப்பாணம் வந்தேன். எனவே அதி உயர் வாகனங்களில் செல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாங்கள் செல்லும்போது அந்த மாவட்ட மக்களோடு மக்களாக இணைந்து அந்த மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் பேசுகிறோம். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் இந்த இடத்திற்கு தான் வருகிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் 4-5 கோடி ரூபாய்களை செலவழித்து ஒரு தேர்தலிலே போட்டியிடுகின்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று. ஐக்கிய மக்கள் சக்தியிலும் அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் தானே? பொதுவாக ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் போட்டி போடக்கூடிய மாவட்டம், அந்த வாக்காளர்களை செலவு செய்வதற்கான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் எவ்வாறு செலவு செய்கிறார்கள்? மக்கள் நலன் சார்ந்து செலவு செய்கிறார்களா அல்லது தேர்தல் சட்டங்களை மீறி செலவு செய்கிறார்கள்? ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2020 பாராளுமன்ற தேர்தலிலே நான் போட்டி போட்ட போது கொரோனா தொற்றுடர் காரணமாக தேர்தல் திணைக்களம் ஒரு அறிவித்தலை விட்டது, வாக்களிக்கக்கூடியவர்கள் பேனாக்களோடு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று. அப்போ நான் அந்த தேர்தல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று ஒரு முறைப்பாடு செய்வதற்காக சென்றிருந்த போது அங்கிருந்த அதிகாரி என்னை உட்கார சொல்லக்கூடவில்லை. என்ன விஷயம்? இல்லை, தேர்தலுக்காக சில பொருட்களை கொடுக்கிறார்கள், அது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறேன். சரி, சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், சென்று வாருங்கள் என்று. இப்போ நான் சொன்னேன், இல்லையா, இதுதான் பிரச்சனை. தேர்தல் திணைக்களம் சொல்கிறது பேனாக்களை கொண்டு வந்தால் வாக்களிக்க விடுகிறோம் என்று. ஆனால் பேனாக்களிலே கட்சி சின்னம் பொறிக்கப்பட்டு இலக்கம் பொறிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இந்த பேனாக்களை கொண்டு வந்தால் நீங்கள் வாக்களிக்க விடுவீர்களா அல்லது விடமாட்டீர்களா? விடுவீர்கள் என்றால் இது தேர்தல் அத்துமீறலா அல்லது விடாவிட்டால் இதற்கான மாற்று திட்டம் என்ன? உங்களிடம் கைவசம் பேனாக்கள் இருக்கிறதா? அதற்கு பிறகுதான் என்னை உட்கார சொல்லி அந்த முறைப்பாட்டை எடுத்தார்கள். 3 பேனாக்களை சாட்சிகளாக ஒப்படைத்தேன். எனக்கு தெரியும் இது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். அந்த 3 பேனாக்களிலே 2 பேனாக்களுக்கு சொந்தக்காரர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். சரியா? ஆனால் இன்று வரை அந்த முறைப்பாட்டுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. இது சிறு குற்றங்களா அல்லது தண்டனைக்குரிய குற்றமா? இதுக்கு தண்டனை என்ன? இது பற்றி ஒரு தெளிவு வேண்டும். செலவழிக்கிறார்களா? சட்டபூர்வமாக செலவழிக்கிறார்களா? பிரபலமானவர்கள் கூட தெருக்களிலே தங்களுடைய பெயர்களை பொறித்தார்கள், சுவரொட்டிகளை ஒட்டினார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஒட்டுகிறார்கள் என்று என்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் சுவரொட்டிகளையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கீழே இருக்கிற ஆவணத்தில் இருந்து எடுத்து காட்டலாம். அதிலே விடயம் என்னென்றால், என்னுடைய அன்பானவர்கள் எனக்கு தெரியாமலே சுரட்டி அடிச்சு சாவச்செல்ல ஒட்டும் போது இதே கதையை தான் எல்லா அரசியல்வாதிகளும். அதே ஒரே ஒரு விடயம் என்ன, நான் அதை இந்த நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் சட்டத்தை மீறுகிறார்கள், அதிலே நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்திலே. எங்களுடைய கட்சிக்காரர் ஒட்டினதை பிடித்திருக்கிறார்கள். வெறுமனே 50 சுவரொட்டிகளுக்கு உட்பட்ட சுவரொட்டிகளோடு பிடிக்கப்பட்டது. ஆனால் அதே சாவச்சேரி தொகுதியிலே ஆயிரக்கணக்கான சுவரொட்டிகளோடு போலீசாருடைய கண்ணில் படாமல் கைது செய்யப்படாமல் எத்தனையோ இருந்தது. ஆனால் நாங்கள் நீதிமன்றத்திலே எங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு என்னுடைய ஆதரவாளர்களிடம் மிக தெளிவாக நான் சொன்னேன், எந்த காரணம் கொண்டும் தேர்தல் விதிமீறல்களிலே ஈடுபடக்கூடாது. ஆனால் நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்ட பணத்தை செலுத்தினோம். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு சாராரை மட்டும் போலீசார் கைது செய்வது என்பது ஒரு
ஒரு ஒரு போக்குத்தனமான ஒரு அது அவர்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பாகுபாடை அவர்கள் காட்டுவதாக நான் சொல்கிறேன். எனவே தேர்தலில் செலவழிக்கட்டும், அதற்காக அந்த கேம்பெயின் ஃபைனான்ஸ் லோன் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது தேர்தல் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வாறான ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்பது எதிர்வரும் தேர்தல்கள் தான் நாங்கள் பார்க்கலாம். எனக்கு இருக்கிற சந்தேகம், நீங்கள் சொன்னீர்கள் உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி. இந்த நிலைப்பாடு சில வேளைகளில் உமாச்சந்திரா பிரகாஷினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாக இருக்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மக்களினுடைய இன்றைக்கு உரிமை சார்ந்த விடயம் அல்லது மலையக தமிழர்களினுடைய உரிமை சார்ந்த விடயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எந்தளவு தூரம் குரல் கொடுத்திருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறது என்றால் நான் குரல் கொடுக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எந்த கட்சியினுடைய அரசியலமைப்பும் மக்கள் நலன் சாராத அரசியலமைப்பாக இல்லை. நான் பார்த்த பொழுது எல்லா அரசியலமைப்புகளும் மக்கள் நலன் சார்ந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை தவறாக வழிநடத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். சட்டத்தை பிழையாக நடத்தக்கூடியவர்கள் அல்லது அதை தவறாக பயன்படுத்தி அதை மாற்று மக்களுக்கு உதவி செய்யாமல் கொண்டு செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியும் அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளடங்கலான அந்த அதிநிறைவேற்று குழு நல்ல சிந்தனையோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் 1-2 செயற்பாடுகள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுடைய வாக்களிக்கும் நிலைமை கூட்டணி கட்சிகளிடம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் தனித்து போட்டியிடும் போது அவர்களை பாராளுமன்றத்துக்கு, மாகாண சபைக்கு, உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகம் அனுப்பக்கூடியவர்களாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே வடமாகாணத்திலே நேரடியான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. கிழக்கிலே எங்களுக்கு நேரடியாக ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவ்வாறான ஒரு சம்பவத்திலே மலையகத்தை பொறுத்தவரையிலும் நேரடியானவர்களும் கூட்டணியானவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை முழுதாக 100% எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய கட்சியூடாக அடையாளப்படுத்துகிறோம் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக தலைவருக்கு பேசும்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செவி மடுத்து அதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறார். பாராளுமன்றத்திலே மிக அண்மையிலே மத தலங்கள் மீதான வன்முறைகள் தொடர்பாக அவர் தன்னுடைய எதிர்ப்பை நிலைநாட்டும் போதோ அல்லது இந்த கஞ்சி வார்ப்பு வாரத்திலே கைது செய்யப்பட்ட பெண்கள் தொடர்பாக அது தொடர்பாக நாங்கள் அவருக்கு அறிய தரும்போது அன்று பாராளுமன்றம் நிறைவடைந்திருந்தது. அது தொடர்பாக நான் ட்வீட் பண்ணவா, எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், இவ்வாறான விடயங்களை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய ஒரு சேவைகளை எங்களுடைய அமைப்பாளர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. எல்லா அரசியல்வாதிகளை பேட்டி எடுத்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற விடயம், எங்களுக்கு நீங்கள் அதிக பிரதிநிதித்துவங்களை தர வேண்டும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கட்சியைச் சேர்ந்த ஒருவரை பேட்டி எடுத்தால் அவர் சொல்லக்கூடிய விடயம், எனக்கு வடக்கு கிழக்கிலே அதிக ஆசனங்களை தாருங்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற போது அவர் சொல்லுவார், நான் தனித்திருக்கிறேன், என்னுடைய வயது அதிகமாக இருக்கிறது, நான் இளமையாக இருந்தால் அல்லது எனக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக இருந்தால் என்னால் இன்னமும் வீரியமாக செயற்பட முடியும் என்று. எல்லோருமே ஒரு வாக்கரசியல் பாராளுமன்ற ஆசனங்களை மையமாக வைத்துத்தான் செயற்படுகிறார்களா என்கின்ற ஐயம் இருக்கிறது தானே. அது எல்லாரிடமும் இருக்க வேண்டிய. நான் உங்களுடைய ஆசனத்தில் இருந்தாலும் என்னுடைய கேள்வி அப்படித்தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் 2020ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் அதே தொலைபேசி இலக்கம், 1997ஆம் ஆண்டிலிருந்து ஒரே தொலைபேசி இலக்கம். அது எந்த வாட்ஸ்அப் வைபராக இருந்தான, இமெயிலாக இருந்தான, எந்த முறை ஊடாக என்னோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசி அது தொடர்பான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கிறேன். என்னிடம் வராத பிரச்சனைகள் தொடர்பாக வருவதாக இருந்தால் ஒரு தேசிய ரீதியான ஒரு சமூக கட்டமைப்பு தொடர்பான பிரச்சனைகளை நான் என்னுடைய கட்சித் தலைவருக்கு அறிவிக்கிறேன். ஆனால் இது வாக்கை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு வேலை இல்லை. நாங்கள் ஒரு வேலையில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது இந்த விடயம் தொடர்பாக மிக சரியாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் சிதறடிக்கப்பட்டன. 10,000, 15,000, 8,000, 6,000 வாக்குகள் என்று அதிகமான மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அந்த வாக்குகளுடைய பெறுமதி என்ன? ஐக்கிய மக்கள் சக்திக்கு 13,500 வாக்குகள் தான் எங்களுக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிடைத்தது. ஆனால் நாங்கள் வருடம் எங்களுடைய உதவித்தொகைகளை நான் சண்டை பிடித்து கொண்டு வருகிறேன். எங்களுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவுடைய அலோகேஷன்ல இருந்து நான் கொண்டு வருகிறேன். அதை தவிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் ஏனைய மாவட்டங்களுக்கு கொடுப்பதை போன்று எங்களுடைய மாவட்டங்களுக்கும் வேண்டும் என்று கொண்டு வருகிறேன். இது வாக்களித்தவர்களுக்கான நன்றியா அல்லது வாக்கு சேகரிக்கின்ற வியூகமா என்பதற்கு அப்பால் பொறுப்பு கூறல் மிக முக்கியம். என்னுடைய தேர்தல் காலங்களில் நான் சொன்ன விஷயம் பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை, இந்த ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கிறேன். மற்றவர்கள் எப்படி சொல்கிறார்களோ தெரியாது. இது மக்களுக்கான அரசியல், மக்களோடு நான் கூடவே இருக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளை சரியாக தலைவருக்கு அடையாளப்படுத்தும் போது அந்த விடயங்களை அவர் கரிசனையோடு
செவி மடுக்கிறார், அதற்கான தீர்வை எனக்கு கொடுக்கிறார். சரி, இந்த விடயம் இருக்கிற போது இன்றைக்கு இயங்கு நிலை அரசியல் என்பது அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு மக்கள் சார்ந்த எதிர்ப்பு, ஒரு ஜனாதிபதியினுடைய பதவி விலகல், ரணில் விக்ரமசிங்கவினுடைய பதவியேற்பு, இதற்கு பிறகு அரசியல்வாதிகள் இயங்கு நிலையில் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதற்கொண்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் வரை அத்தனை பேர் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையிலே இந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நாங்கள் சில இடங்களிலே இயங்கு நிலையில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? நாங்கள் என்று நான் என்னை குறிப்பிட விரும்பவில்லை. இதுக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு பதில் சொல்லலாம். நீங்கள் மட்டும் உங்களை தனியாக ஒரு சேஃப் சோனில் வச்சு கதைக்கிறீர்கள் என்று. 2020 அதே கொரோனா பேரிடர் காலத்தில் நான் யாழ்ப்பாணம், கொழும்பு 2 மாவட்டங்களில் பணியாற்றியிருந்தேன். 2 மாவட்டங்களையும் நான் பணியாற்றியிருந்தேன். அதை தவிர்த்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக சஜித் பிரேமதாச பொது வேட்பாளரை ஆதரித்து என்னுடைய கட்சியை கூட மாற்றி என்னுடைய உள்ளூராட்சி சபை உறுப்புரிமையை இழந்து என்னுடைய ஒரு அரசியல் பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தியிருந்தேன். பொருளாதார ரீதியாக மக்கள் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது பெண்களுடைய வலியை சொல்லிக்கொண்டு நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டோம். அப்பொழுது கைது செய்யப்பட்ட வழக்குகள் இன்றும் இருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை கூட வழக்குக்கான விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே ஆர்ப்பாட்டம் அல்லது எங்களுடைய எதிர்ப்பு என்பது ஜனநாயக ரீதியான ஒரு விடயம். நாங்கள் யாரையும் அடித்து துன்புறுத்தவில்லை, வன்முறைகளில் ஈடுபடவில்லை. எனவே ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான முழு சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் போன்று. எனவே நாங்கள் இயங்கு நிலையில் இருக்கிறோம். சில வேளைகளில் வயது முதிர்ச்சி காரணமாக அல்லது அனுபவ முதிர்ச்சி காரணமாக அல்லது மக்களுக்கு செவியாற்றியது போதும் என்ற எண்ணப்பாடு இருக்கக்கூடியவர்கள் இயங்கு நிலையில் இல்லாமல் மந்த நிலையில் குறிப்பாக யாரையும் சொல்ல முற்படுகிறீர்கள்? பொதுவாக நான் சொல்கின்ற விடயம், எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களித்து பாராளுமன்றமோ மாகாண சபையோ உள்ளூராட்சி சபைக்கு அனுப்பியவர்களை மீண்டும் அனுப்பாதீர்கள். இளையோர், குறிப்பாக பெண்களுக்கு அதிக சந்தர்ப்பங்களை கொடுங்கள். அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். ஏனென்றால் உத்தியோகபூர்வமற்ற ஒரு செய்தி சொல்கிறது. நாங்கள் உள்ளூராட்சி சபை சம்பந்தமாக பேசும்போது உள்ளூராட்சி சபைகளிலே அதிக அளவான லஞ்ச ஊழல் குறைவடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் 8000 உறுப்பினர்களிலே 2200 பெண்கள் உள்வாங்கப்பட்டமையும் அந்த லஞ்ச ஊழலிலே அவர்கள் சம்பந்தப்படாமல் அதற்கு குரல் கொடுப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2 தனிப்பட்ட பிரேரணைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே பெண்களுடைய அங்கீகாரத்தை அதிகரிப்பதற்காக, அது தேசிய பட்டியல் ஊடாகவோ அல்லது நியமனம் ஊடாகவோ அங்கீகரிப்பதற்காக. எனவே கட்சி பேதங்களுக்கு அப்பால் பெண்கள் மாற்றத்துக்காக போராடுகிறார்கள். குறிப்பாக இளையோர்கள். ஏனென்றால் தேர்தல் சட்டத்தில் கூட இளையோராக இருந்தால் குறிப்பிடப்படும்படி சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர அவர்களுக்கான அந்த ஆசனங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்பொழுதுதான் பல்துறை சார்ந்தவர்கள் புதிதாக அரசியலுக்கு வருவார்கள். அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர. ஏன்னா உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கூட நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியாத எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மொபைல் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மக்களுடைய பிரச்சனையை ஒரு காணொலியாக அல்லது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து உடனடியாக அறிவித்து, ஐயா இதை பாருங்க ஐயா, பார்த்தவங்களுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் தொடர்பாக குரல் கொடுங்கள் என்று சொல்லும்போது வாட்ஸ்அப்பாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் எனக்கு இருக்கிற சந்தேகம் எப்படி என்றால், எல்லோருமே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஒரு அரசியல்வாதிக்கு துணிவு மிக முக்கியம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு ஒரு அரசியல் நீரோட்டத்திலே இருக்கிறீர்கள். இருக்கிறார்கள் நான் பொதுவாக சொல்றேன், இதுல ஒரு பயமும் இல்லை. வடக்கு கிழக்கு மலையகம் தலைநகரில் இருக்கிற அவ்வளவு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டில் இருத்திட்டு புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு யாருக்குமே கொடுக்க வேண்டாம். அது ஐக்கிய மக்கள் சக்தி என்பதற்கு அப்பால் ஒவ்வொரு கட்சியிலையும் ஏன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் இல்லை? ஏன் வேட்புமனுக்களை கொடுக்கிறார்கள் இல்லை? மொழி ரீதியாக, மத ரீதியாக, சாதி கட்டமைப்பு ரீதியாக, ஆண் பெண் பாகுபாடு பார்த்துத்தான் வேட்புமனுக்களை கொடுக்கிறார்கள். ஏன் சாதாரணமாக ஒரு விவசாயின மகளுக்கு ஒரு நாமினேஷனை கொடுக்க முடியாது? பிரபலமான தமிழ் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய, உதாரணமாக நான் கேட்கிறேன், நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சி, தமிழ் கூட்டமைப்புக்கு அதிகமாக இருக்கிறதாக இருந்தால் ஏன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது? நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கேட்டேன், ஏன் ஒரு போயிரத கணக்காளராக இருந்தவருடைய மகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் பதவி கொடுக்க முடியாதா? கட்சியினுடைய பிரதி செயலாளர் கொடுக்க முடியாதா? கொடுத்திருக்கிறார்.
மத்திய செயற்குழு உறுப்பினராக்கி இருக்கிறார், இன்டர்வியூ போர்டில் ஒரு உறுப்பினராக்கி இருக்கிறார். எந்த கட்சியையும் கேட்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிறீர்கள், போராட்டம் பற்றி பேசுகிறீர்கள், வரலாற்றை பற்றி பேசுகிறீர்கள், பெண்களுக்கான முக்கியத்துவம் ஏன் பெண்களுக்கு வகைபாகம் கொடுக்கத்தான் நீங்கள் சொல்லுகிற விடயத்திற்கு தான் நான் வருகிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இருக்கின்ற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்படியே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார். இது உங்கள் கூட்டணி தலைவர்களுக்கும் பொருந்துமா? நிச்சயமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்று சொன்னால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் நேரடியாக ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதன் ஊடாக உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உரிமை சார்ந்து ஒரு பேரம் பேசலை நீங்கள் முன்னெடுக்க முடியும். நாங்கள் கூட்டணிகளுக்கு வாக்களிக்கிறோம், கூட்டணிகளுடைய பேரம் எப்படி இருக்கிறது என்பது கடந்த நாங்கள் இத்தனை வருடங்களாக பார்த்திருக்கிறோம். கட்சிகள் மாறி மாறி வருகிறது, ஜனாதிபதியாக பிரதமராக மாறி மாறி வருகிறார்கள். ஆனால் அந்த நியமனங்கள் என்பது அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளிலே கல்வி கற்கிறார்கள், புலமை பரிசில் பெறுகிறார்கள், வெளிநாட்டிலே வீடுகள் வாங்குகிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள், சிங்கள பௌத்த நிறுவனங்களோடு வியாபாரங்களை பேணுகிறார்கள். வருடா வருடம் அந்த நிறுவனங்களிடமிருந்து வட்டி வருமானம் எல்லாமே கிடைக்கிறது. ஏன் அது எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது? என்னுடைய மகளும் ஒரு சர்வதேச பாடசாலையில் படிக்கிறார் என்றால், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய மகளும் சர்வதேச பாடசாலையில் படிக்கலாம். அதனால் தான் நேரடியாக வாக்களியுங்க. அப்படியாயின் கூட்டணி தலைவர்கள் ஒரு அரசியல் லாபம் கருதி அல்லது தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் அரசியல் செய்கிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். இது என்னுடைய ஏனென்று சொன்னால், கொழும்பிலே நீங்கள் பாருங்கள், முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே 5வது இடத்தை பெற்றுக்கொண்டார். தற்பொழுது கொழும்பிலே தமிழருடைய பிரதித்துவம் எந்தளவு பிரதித்துவத்தில் இருக்கிறது? இருக்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு இடத்திலே 5வது இடத்திலே இருந்தவர்கள். கொழும்பு மாநகர சபையிலே தமிழ் முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள், பிரதி முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் இனவாதம் பேசவில்லை. சிங்கள மொழி பேசுபவர்களும் சிங்கள பௌத்தர்களும் இஸ்லாமியர்களும் மாறி மாறி முதல்வர்களாக பிரதி முதல்வர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் அப்படித்தான் வருகிறது. எங்களை பொறுத்தவரையில் ஒன்றில் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறோம், அல்லது நேரடியாக எங்களுடைய தமிழ் பிரதித்துவம் வடக்கு கிழக்கு மலையகம் தலைநகரிலே கேள்விக்குறியாக இருக்கிறது. அது இப்போ யாருமே சொல்லவில்லை. கொழும்பிலே பாராளுமன்ற தேர்தலிலே எத்தனை தமிழர்கள் போட்டி போடுகிறார்கள், எந்த கட்சியாக இருந்தால். நீங்கள் இந்த இயங்கு நிலை அரசியல் என்று பார்க்கும்போது தலைநகரிலே எத்தனை தமிழ் அரசியல்வாதிகள் இயங்கு நிலையில் இருக்கிறார்கள். கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கவில்லையா, அல்லது கூட்டணிகள் ஊடாக அவர்கள் வர வேண்டும் என்ற நிபந்தனையா? இதுக்கு ஒரு விஷயம் இருக்க வேண்டும் தானே. அப்படியாயின் அதை இன்னமும் ஐக்கிய மக்கள் சக்தி கண்டுகொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான திட்டங்களை முன்வைத்து மிகச்சிறந்த ஒரு தீர்வை கொடுத்திருப்பதன் முழு பலாபலன் பிரதிபலன் தான் உமாச்சந்திரா பிரகாஷ். உங்களுக்கு விளங்குகிறதா நான் சொல்றேன்? என்னென்றால், நான் என்னை போன்று கட்சிக்குள் நேரடியாக வாருங்கள் என்று சொல்கிறோம். வாருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு மட்டுவில் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து தலைநகர் அரசியலே ஒரு தேசிய ரீதியாக தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால், ஏனென்றால் நான் சொல்லலாம், என்னை யாருமே சொல்ல முடியாது, இறக்குமதி அரசியல் என்றும் சொல்ல முடியாது. அதே நேரம் தனிப்பட்ட ரீதியாக டீல் அரசியலுக்கும் நான் செல்லவில்லை. வைத்தியசாலைகள் அத்தனைக்கும் வடக்கில் இருக்கிற அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் உபகரணங்களை வழங்கி இருக்கிறேன். இது அரசியல்வாதிகளையும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நாங்கள் இறக்குமதி அரசியல் அல்ல, நாங்கள் டீல் அரசியல் செய்யவில்லை. எனக்கான அங்கீகாரம் இல்லை, எனக்கான ஒரு பதவி இல்லை, எனக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை. ஒதுக்கீடு இல்லாமல் நான் இதை கொண்டு வருகிறேன் என்று நான் மக்களை எனக்கு வாக்களிக்க சொல்லவில்லை. வாக்கு அரசியல் நான் இதை செய்திருக்கிறேன், இதனால் நீங்கள் வாக்களிக்கலாம் என்று மறைமுகமாக ஊடக தமிழிலே சொல்லுகிறீர்கள். இதே தளத்தில் நீங்கள் இறக்குமதி அரசியல் நாளைக்கு காணாமல் போய்விடுவீர்கள், மீண்டும் எலெக்ஷனுக்கு வருவீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. உங்களோட டேப்பை நீங்கள் திருப்ப ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான பதில சொல்ற ஒரு தளமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இல்லை, நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அது உமாச்சந்திரா பிரகாஷ் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அது எங்களுடைய ஊடக தர்மம். நீங்கள் அரசியல்வாதிக்கு முன்னால் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். எங்கள் ஊடக தர்மத்திலே நாங்கள் அதை அப்படியே வெளியிடுகிறோம். 2 விடயம் என்னுடைய அரசியல் இலக்கு. 2 விடயம். ஒன்று இந்த தேர்தல் பிரச்சார சட்டம் ஒன்று, எலெக்ஷன் கேம்பெயின் ஃபைனான்ஸ் லோ ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். 2வது இந்த உள்ளூராட்சி சபைகளில் கிடைச்ச அந்த 25% மாகாண சபை பாராளுமன்றத்தில் கிடைக்க வேண்டும். இந்த 2 தான் என்னுடைய அரசியல் இலக்கு. என்னுடைய திறமை, என்னுடைய வேலை செய்கின்ற பாங்கு, நான் மக்களுக்கு சேவையாற்ற விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் மக்கள் வாக்களிப்பார்கள்.
மக்கள் என்னை பாராளுமன்றத்திற்கோ அல்லது மக்கள் என்னை மாகாண சபைக்கோ அனுப்பவில்லை என்பதற்காக துவண்டு அரசியலில் இருந்து கொண்டு மக்கள் சேவை செய்யாமல் இருக்க போவதில்லை. நான் நேரடியாகவே சொல்கின்றேன். தேர்தல் காலங்களில் மட்டும் புலம்பெயர் மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு இல்லை, அதுதான் இப்படியே இதே ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு நிகழ்ச்சியில நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், எங்கள் காணொலி ஒன்றிலே சொல்லி இருக்கிறீர்கள். யார் வாங்குகிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம். நான் மிக அண்மையில் உங்களுக்கு தெரியும் தரவை எடுத்து பார்க்கும்போது யாழ் மாவட்ட செயலகத்திலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தொடர்பான ஒரு தரவு எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதே நேரத்தில் 2009ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவும் இருக்கிறது. இந்த 2 தரவுகளுக்குள்ளே அண்மையில் எடுக்கப்பட்ட தரவிலே 18-19 வயதான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருப்பதாக கணக்கெடுப்பு கூறுகிறது. அதாவது யுத்தம் முடிவடையும் போது 5-6 வயதாக இருந்த பெண் குழந்தைகள் தற்பொழுது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பு இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சாரும். பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்களையும் சாரும். நிச்சயமாக அதற்கான பொறுப்பு கூறல் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நான் செய்வதற்கு முயன்று சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, அந்த விடயத்திலே தான் நான் என்னுடைய கேள்வியை மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். புலம்பெயர்ந்த உறவுகளிடமிருந்து பணம் வருகிறது, பணத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். யார் வாங்கிக் கொள்ளுகிறார்கள்? பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய நிதி அல்லது தங்களுடைய பணம் சேகரிப்பது புலம்பெயர் தேசத்தை மையமாக கொண்டு செயற்படுகிறார்கள். மிக அண்மையில் மிக பிரபலமான ஒரு புலம்பெயர் அமைப்பிற்கு அதனுடைய தலைமையகம் லண்டனில் இருக்கிறது. நான் அந்த லண்டன் தலைமையகத்திற்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து நான் சொன்னேன், பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற உங்களுடைய அமைப்பினுடைய தலைவரோடு நான் பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில், உமாச்சந்திரா பிரகாஷ், நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு சிங்கள பௌத்த கட்சியில் இருக்கிறீர்கள். எங்களுடைய அமைப்பு சார்ந்து உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நிதி சேகரிப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு சிங்கள பௌத்த கட்சியில் இருக்கக்கூடிய உங்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை வைப்பதற்கு விருப்பமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஒரு விடயத்தை சொன்னேன். நான் உங்களுடைய அமைப்பினுடைய தலைவரோடு பேசுவதற்கு விரும்பின காரணம், அந்த அமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவர் 93ஆம் ஆண்டு இங்கிருந்து போராட்டத்திலே ஒரு காலை இழந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அதே 93ஆம் ஆண்டு பிறந்த ஒரு திருமணமான பெண்ணோடு தொலைபேசி ஊடாக பாலியல் ரீதியான தொடர்புகளை முன்னெடுத்து வருகிறார். இதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனை, அந்த குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அவர் அங்கிருந்து அனுப்பக்கூடிய பணம், அதை தவிர அவருடைய பெயர் தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் ஒரு முறைப்பாடாக கொண்டு செல்லும் போது இங்கிருக்கக்கூடிய பெண்ணும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய அமைப்பிடமிருந்து உங்களுடைய சங்கத்திடமிருந்து என்ன தீர்வு என்று கேட்டதற்கு ஒரு மணித்தியாலத்துக்குள் அவரை நாங்கள் எங்களுடைய அமைப்பிலிருந்து நீக்கி இருக்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்பொழுதும் நான் சொல்லலாம், அமைப்பினுடைய பெயரை சொல்லலாம், அவருடைய பெயரை சொல்லலாம், அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்பொழுது இந்த சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய இணைய குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. 2வது ரொமான்ஸ் ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய காதல் ஊடாக தொலைபேசி ஊடாக பணம் பறிக்கின்ற செயற்பாடு அதிகரித்திருக்கிறது. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய பெண்கள் இளைஞர்கள் தொழில் செய்வதில் விருப்பம் இல்லாதவர்களாக, குறுகிய வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற போர்வையிலே பணங்களை பெற்றுக்கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்களோடு உறவுகளை பேணி அதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய பாலியல் ரீதியான சுரண்டல்களுக்கு டீனேஜ் பெண்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமை, 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கின்ற சந்தர்ப்பம், பாலியல் ரீதியாக துன்பப்படுகின்ற சந்தர்ப்பம், எல்லாமே நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதனால் தான் நான் சொல்கின்றேன், புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர் தனிப்பட்டவர்கள் யாருக்குமே நிதி கொடுக்காதீர்கள். இல்லை, நீங்கள் நிதி கொடுக்கின்ற ஒரு விடயம். 2வது விடயம், யாராவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் சொல்லவில்லை, எல்லா அரசியல் சார்ந்தவர்களும், அதாவது உரிமை சார்ந்த அரசியலை பேசிக்கொண்டு புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய அந்த பெருமானமிக்க தொகைகளை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு எங்களுடைய பெண்களுடைய மானத்தை கப்பலேற்ற நாங்கள் விட முடியாதே. அதை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாதே.
அச்சுறுத்தல்கள் வரலாம், இல்லையென்று நான் சொல்லவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் இருக்கிறார், ஒவ்வொரு பிரதேச செயலாளர்கள் இருக்கிறார்கள். யாருக்கு நீங்கள் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தெரிவுகளை கூட நான் வடமாகாண கல்வி அமைச்சினூடாகத்தானே தெரிவு செய்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிரேரணைகளை தாருங்கள், எந்த பாடசாலைக்கு தேவை என்றது. நாங்கள் அரசியல் செய்யவில்லை. அதே போன்றுதான் அவர்களும் யாருக்காவது உதவி செய்வதென்றால் கிராம சேவையாளர் கட்டமைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரிடம் பேசுங்கள். இது ஒருவர் 4 பேரிடம் நிவாரணம் பெறுகின்ற விடயங்களும் இருக்கிறது. சரி, சமகாலத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்.